ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எதுக்காக இந்த பதிவு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ரொம்ப ஸ்பெஷலான நாள். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் தயவு செஞ்சு தன்னுடைய பையனை அதாவது பையனாகட்டும் பொண்ணாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் வாங்க. ஏன்னா பாதி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா ஏதாச்சும் திட்டுவார் இல்லை அடிப்பார், அம்மா ஏதாச்சும் திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒரு சில அதை சொல்ல விரும்பல, ஒரு சில தீய நடப்புலாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் தடுக்கணும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பெற்றோராகிய உங்கள் கையில் தான் இருக்குது. அதை விட அடுத்தது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. 12ஆம் வகுப்பு தேர்வு இது முடிவு மட்டும்தான். அதாவது வாழ்க்கையோட முடிவு கிடையாது. ஓகேங்களா? இதை தொடர்ந்து இன்னும் பல வாய்ப்புகள் நம்மளுக்கு அரசு கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இது மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதுக்கு அடுத்தது வர வாய்ப்பை பயன்படுத்தி கூட நிறைய பேர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பாரிசன். அதாவது அவனோட பையன், அவங்களோட பொண்ணு அவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, அவள் மெடிக்கல் போக போகிறா, இல்லை இன்ஜினியரிங் போக போகிறா, இல்லை அந்த மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட் போக போகிறாங்க. படிக்காத மேதைங்க தான் பார்த்திங்கன்னா நாட்டில் பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது படித்தவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும், படிக்காதவங்க சாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் எந்த புத்தகத்துலையும் எழுதலை. எல்லாமே நம்மளுடைய மனசு தான். ஸோ பேரண்ட்ஸ் ஆகட்டும், பிள்ளைங்களாகட்டும், எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரை நோக்கி பயணிக்கணும். இதுவே நிரந்தரம் அல்ல அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் டிகிரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. டிகிரி படிச்சிட்டோம், ரைட், அவ்வளோதான், வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்லாம் இருக்காதிங்க. டிகிரி முடித்தவங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 லெவலில் மிகப்பெரிய போஸ்டிங்லாம் காத்துட்ருக்கு. அதுக்காக நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கும்போதே இதெல்லாம் படிச்சுக்கங்க. ஏன்னா அப்புறம் நம்ம டிகிரி முடிச்சுட்டு போய் படிக்கலாம், அப்புறம் படிக்கலான்னா அது கொஞ்சம் சாத்தியம் குறைவு தான். அது மாதிரி படிக்கிறதுக்கான டைம் படிக்கும்போதே நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அழகாக குரூப் 1 குரூப் 2லாம் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பெரிய போஸ்டிங்கில் போய் உட்காந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அதுலேயும் பெருமை சேர்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இதில் தான் போகணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th முடிச்சிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? டிகிரி தான். தயவு செஞ்சு இந்த தப்பு எல்லோரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா உலகம் ரொம்ப பெருசு. அதாவது நாளுக்கு நாள் எல்லாருடைய தேவைகளும் அதிகமாகிட்டு கொண்டு தான் இருக்குது. அதாவது டிகிரின்னு போயிட்டு எத்தனை பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும்? கம்பெனி ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் ஆகட்டும், எத்தனை பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும்? அதாவது டிகிரியை தாண்டி நிறைய கோர்சஸ் இருக்குது. மெடிக்கல் லைன்லேயாகட்டும், இல்லை பிஸ்னஸ் லைன்லேயாகட்டும், அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணிட்டு படிக்கும்போதே ஒரு சில இடத்துலலாம் சேல்ரி வர மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு நல்லபடியாக படித்து அடுத்தது வாழ்க்கையில் அடுத்த நகர்வுக்கு செல்லுங்கள். ஃபெயில் ஆகிட்டோமான்ட்டு ஃபீல் பண்ணாமல் அடுத்தது வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது எக்ஸாம் எழுதுறதுக்கு அதை யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி அடுத்து நீங்கள் நினச்சது அழகாக ஈஸியாக படிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க. மீண்டும் சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு முறை தான். அது வாழ்கிறதுக்கு தான். ஏன்னா அப்பா அம்மா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கனவோட பிள்ளைங்களை பார்த்து வளர்த்துருப்பாங்க, படிக்க வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் பையனால் படிக்கிறான், படிக்கலை, ஓகே இருக்கட்டும். அவன் படிக்கிறானா, அவனை படிப்பு அந்த லைன்லேயே கொண்டு போகலாம். படிக்கலையா அவனுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லிக் கொடுப்போம், இல்லை 4 பேர்கிட்ட கேட்டு சொல்லி கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அப்பா ஏதாச்சும் தப்பாக நினைப்பார், ஊரில் எதுனா தப்பாக நினைப்பாங்க அப்படின்ட்டு யார் என்ன நினச்சாலும் அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், தம்பிகளே தங்கைகளே, இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு இது முடிவு மட்டுமே. இது வாழ்க்கையோட முடிவு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இது தேர்வு முடிவு, வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அதாவது பல வாய்ப்புகள் இந்த தேர்வில் ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் கூட இதுக்கப்புறம் பல வாய்ப்புகள் கொடுக்குறாங்க நம்மளுக்கு அரசு. பெற்றோருக்கும் அதாவது அவங்களுடைய காலகட்டத்தில், அவங்க படிக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருந்திருக்கலாம். அதாவது நான் இந்த படிப்பு தான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்ட்டு. அது கால சூழ்நிலையால் பெற்றோரால் படிக்க முடியாமல் போயிருக்கலாம்.
அதை வந்து பிள்ளைங்க மேலே வந்து திணிக்காதீங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்குன்னு அவங்க வந்து படிக்கும்போது வந்து அவங்களுக்கும் ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கும். நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. நீங்கள் பெற்றோர் வந்து என்ன பண்ணுறீங்க, நான் வந்து எனக்கு இந்த ஆசை இருந்துச்சு, நான் இது வாங்கணும்னு நினச்சேன், என்னால் ஆக முடியல, அதை வந்து என் பிள்ளை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு பிள்ளைங்க மேலே வந்து பாரத்தை வந்து திணிக்காதீங்க. அதுவே அவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து மெயினாக என்ன பிரச்சனை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, என் பையனை வந்து நான் கடன் வடம் வாங்கி வந்து பெரிய ஸ்கூலில் சேர்த்தேன், அவன் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போவான் அப்படின்ட்டு தான் நான் இவ்வளோ கடன் பட்டு இவனை படிக்க வச்சேன், ஆனால் இவன் வந்து இப்போ எப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு வந்து பிள்ளைங்க மேலே வந்து திணிக்காதீங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வந்து நான் வந்து தவறாக சொல்ல, உங்களுக்கும் ஒரு சில கனவுகள்லாம் இருந்திருக்கும். நம்மளால் வந்து இப்படியெல்லாம் இருந்திருக்கணும், இப்படி இந்த படிப்பு படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. 12th வந்து அதாவது நல்லா படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. பட் அவங்க நினச்ச ஸ்கோர் வந்து வந்திருக்காது, மார்க் வந்திருக்காது. அதால் வந்து லைஃப்பே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் லைஃப், என்னோடய லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர்லாம் சூசைட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். தயவு செஞ்சு அந்த மாதிரி முடிவு யாரும் எடுக்காதீங்க. ஏன்னா அந்த மார்க்குக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச கோர்ஸை தான் போய் சேரணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. அதை விட வாழ்க்கையில் நிறைய வந்து ஈஸியாக வந்து முன்னேற்றம் அடையிறது வந்து நிறைய கோர்ஸஸ். அப்புறம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து படித்தா வந்து டாக்டர் தான் படிப்பேன், இன்ஜினியர் தான் படிப்பேன் அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து யோசித்து திங்க் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அது ஒரு லட்சியமாகவே வச்சுட்ருப்பாங்க. ஸோ வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. பட்டு நீங்கள் வந்து நீட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மார்க் வருது, கட் ஆஃப்ஸ் வருது அப்படின்றத வச்சு தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பாரிசன். அதாவது அவனோட பையன், அவங்களோட பொண்ணு அவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, அவள் வந்து மெடிக்கல் போக போகிறா, இல்லை இன்ஜினியரிங் போக போகிறா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைகள் அதாவது 12வது முடித்தாங்களோ இல்லையோ உடனே கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க மேலே தெளித்து தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை வந்து சீரழிக்காதீங்க. ஏன்னா பெண்கள் நாட்டின் கண்கள், பெண் கல்வி ரொம்ப முக்கியம். ஸோ படிக்கிற வயசில் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வளர்ச்சியை வந்து கெடுக்காதீங்க. முழுக்க முழுக்க இதுக்கு வந்து பெற்றோர் தான் காரணம். தயவு செஞ்சு பெண்களை படிக்க வைங்க. நாடு முன்னேறும், வீடு முன்னேறும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.